நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 953வது வீடியோ. இந்த வீடியோலாம் பார்க்க முடியாது. இன்றைக்கி காலையில் என்னோட பாரியாளுக்கு சிராத்தம், அதனால் காலையில் எதுவும் பேச முடியல. நாளை சுமங்கலி பிரார்த்தனை காலத்தில் நாளை காலையிலையும் எதுவும் பண்ண முடியாது. சரி, நான் எப்பயுமே இன்றைக்கி நாளைக்கு சாயந்தரம் தான் பேச முடியும்னால சரி, இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, அம்பாளுடைய அறிவுறுத்தல் படி திருப்பி அகெயின் டாக்கிங். சில சப்ஜெக்ட்லாம் அடிக்கடி சொல்ல வேண்டியிருக்கு. இல்லைன்னா ஜனங்களுக்கு இந்த கான்செப்ட் மறந்து போய்டுறது. நிறைய பேர் நான் பேசின சப்ஜெக்டையே திருப்பி கேட்குறேன், ஃபோன் பண்ணி கேட்குறேன். பீப்புள் ஆர் நாட் அந்த மாதிரிக்கு பொறுமையாக இருக்கிறதுக்கு ரெடியாக இல்லை, பழசையும் பார்க்குறதுக்கு ரெடியாக இல்லை. அவள் பழைய வீடியோ இருக்குன்னா அந்த நம்பர் நீங்களே சொல்லுவோன்ற நான் தென் ஐ ஹேவ் டு ரன் த்ரூ ஆல் த திங். தயவு செய்து கொஞ்சம் அதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்க. அதுதான் சொல்ல முடியும். நான் நீங்கள் ஜஸ்ட் எல்லாமே ஸ்பூன் ஃபீட் பண்ண முடியாது என்னால். ஓரளவுக்கு இன்றைக்கி அம்பாளுடைய உத்தரவுனால் நான் பேசினது தந்திரராஜ தந்திரத்தில் முக்கியமான சில இதை சொல்லியிருக்கு. நான் ஆல்ரெடி இதை பற்றி பேசியிருந்தா மன்னிச்சிருங்க, பேசலைன்னா அதை எடுத்துக்கோங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும் நான். சரி, இந்த தந்திரராஜ தந்திரம் which has been published by ராஜராஜ நங்கநல்லூர் சர்வமங்களா ராஜராஜேஸ்வரி படத்தை தான் போட்டிருக்காரு அந்த புக்கை. இது வேறு புக்கு. இது பரசுராம கல்ப சூத்திரம். இதுவும் ரொம்ப காம்ப்ளிகேஷனான இது கிரந்தம். இதில் போட்ட இந்த ராஜராஜேஸ்வரி படம் அந்த காலத்தில் எங்கள் காலத்தில் இருந்தது, இப்போ இல்லை. இதோட அம்பாளுடைய கையில் சங்கு சக்கரம் இருக்கும். அதில் லக்ஷ்மி சரஸ்வதி இருக்காது இந்த படத்தில். அம்பாள் கரும்பு வச்சுப்பா, மலர் கணைகளை வச்சுருப்பா. இப்போ வி ஆர் கமிங் டு சப்ஜெக்ட். தந்திராச்சந்திரம் என்ன சொல்கிறது? தந்திராச்சந்திரத்தில் ஒரு சாப்டர் நித்திய ஆராதனைன்னு இருக்குது. அதை பற்றி பேச போகிறோம். ஸ்ரீசக்கரத்தில் 9 சக்கரங்கள் இருக்குது. திரைலோக்கிய மோகன சக்கரம், சர்வசா பரிபூர்க சக்கரம், சர்வ சம்ஷோபன சக்கரம், சர்வ சௌபாகியதாய சக்கரம், சர்வார்த்த சாதக சக்கரம், சர்வ ரட்சாகர சக்கரம், சர்வ ரோகஹர சக்கரம், சர்வ சித்திப்பிரதா சக்கரம், சர்வானந்தமய சக்கரம். இவை சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம்ன்ற 3 பிரிச்சிருக்காத. முதல் 3 சக்கரங்கள் சிருஷ்டி சக்கரங்கள். இதில் திரைலோக்கிய மோகன சக்கரம் சிருஷ்டி எனப்படும். திரைலோக்கிய மகர சக்கரத்தில் அஷ்டமாத்திரிகள் வர, தசமத்ரா தேவிகள் வர, அப்புறம் சித்தி தேவதைகள் அணிமாலிகமாக அந்த 8 வகை சித்திகள் வந்துடுறா. ஸோ சர்வசா பரிபூர சக்கரத்தை சிருஷ்டி சிதி வகைப்படும். சர்வ சம்ஷோபன சக்கரம் சிருஷ்டி சம்ஹாரம் எனப்படும். இம்மூன்று சேர்ந்தக்குள் அக்னி எனப்படும். நடு 3 சக்கரங்கள் ஸ்திதி சக்கரங்கள். இவற்றில் சர்வ சௌபாகியதாய சக்கரம் சிருஷ்டி ஸ்திதி வகைப்படும். சிருஷ்டி வகைப்படும். சர்வார்த்த சாத சக்கரம் சிதி வகைப்படும். சர்வ ரட்சாகர சக்கரம் சிதி சம்ஹாரம் வகைப்படும். இம்மூன்று சேர்ந்து சூரியன் எனப்படும். சூரியன் குழு. கடைசி 3 சக்கரங்கள் சம்ஹார சக்கரங்கள். இதில் சர்வ ரோககர சக்கரம் சம்ஹார சிருஷ்டி வகைப்படும். சர்வ சித்திப்பிரதா சக்கரம் சம்ஹாரம் ஸ்திதி வகைப்படும். சர்வானந்தமய சக்கரம் சம்ஹாரம் எனப்படும். இம்மூன்று சேர்ந்த குழு சோமன் எனப்படும். சோமன்னா சந்திரன். கடைசி சக்கரமான சர்வானந்தமய சக்கரம் பிந்து ஆகும். அதே சிவாத்மகம் எனப்படும். இந்த 9 சக்கரங்களில் யோகினிகள் யாருன்னா பிரகட யோகினி, குப்த யோகினி, குப்ததர யோகினி, சம்பிரதாய யோகினி, குலகௌலவ யோகினி, நிகர்ப்ப யோகினி, ரகசிய யோகினி, பராபரா ரகசிய யோகினி, அதிரகசிய யோகினி சொல்லப்படுறதா. சூழ வடிவில் இவர்கள் அவர்கள் சக்கரங்களை மத்தியில் வீட்டிருக்கிறார்கள். சூஷ்ம வடிவில் இவர்கள் மந்திரத்தை மறைக்கும் ஆபரணங்களாக விளங்குகிறார்கள். பராவடிவில் இவர்கள் காலதேசத்தால் கட்டுப்படாதவாக இருப்பார்கள். இந்த 9 சக்கரங்களை தேவிக்கு முறையே ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு தேவி சீஃபாக இருக்கா. அவள் பேர் என்ன? திரிபுரா, திரிபுரேஷி, திரிபுர சுந்தரி, திரிபுரவாசினி, திரிபுராஸ்ரீ, திரிபுரமாலினி, திரிபுரா சித்தா, திரிபுராம்பா, மகா திரிபுர சுந்தரி என்ற பெயர். 9 சக்கரங்களிலும்
இந்த வடிவங்களில் தேவியை உரிய மந்திரத்துடன் பூஜிக்க வேண்டும். இவளுக்கு தனியாக அஷ்டோத்திரமே இருக்குது தனியாகவே. அதிகாலையில் எழுந்ததும் சாதகன் தன்னை தேவி திரிபுராவாக பாவித்து தேவியின் ஜோதி ரூபத்தை தியானிக்க வேண்டும். செந்நிற வஸ்திரம் அணிந்து சிவப்பு சந்திரன் மேலே பூசி செந்நிற மலர் மாலையும் செந்நிற ஆபரணங்களும் அணிந்து பூஜைக்கு அமர வேண்டும். இனியவனாய் கற்பூராதி வாசனை திரவியங்களை பூசியவனாய் கிழக்கு நோக்கி பத்மாசனத்தில் தனது பிராணனை கட்டுப்படுத்தி அமர வேண்டும். கிரமப்படி தேவியை பூஜித்த பின்னர் சாதகன் தன்னை தேவியிலிருந்து வேறுபடாதவனாக எண்ணி ஆனந்தமாக இருக்க வேண்டும். பிரதான முத்திரைகள் 9, குருநாதர்கள் 9, தத்துவங்கள் 9, கிரகங்கள் 9, தாதுக்கள் 9, மாத்ருகா தொகுப்புகள் 9. தேகோ நவரத்ன தீபே என்பது பாவன உபனிஷத்து. சரீரம் நவரத்னங்களான தீபம். இவை புஷ்பராகம், நீலம், வைடூரியம், பவழம், முத்து, மரகதம், வைரம், கோமேதகம், பத்மராகம். சரீரத்தில் உள்ள நவரத்னங்கள் தக், ரசம், மாம்சம், ரத்தம், சுக்லம், மஜ்ஜை, எலும்பு, கொழுப்பு, ரோமம் இதெல்லாம் சொல்லியிருக்கு. அடுத்தது தேவியின் கரத்தில் உள்ள அம்புகள். இங்கே கொஞ்சம் டிஃபர் ஆகுது நம்ம சொல்கிறத விட. தேவியின் கரத்தில் உள்ள அம்புகள் ஸ்தூல சூஷ்ம பராபடிவில் காணலாம். ஸ்தூல வடிவில் அவை செந்தாமரை, செவ்வல்லி, அது நீலோத்பலம், செவ் ஆம்பல், மாம்பு, இந்த 5 மலர்களை வச்சுருக்கா. சூஷ்ம வடிவில் மந்திர வடிவு பெறும். பராபடிவில் பஞ்சதன் மாத்திரலாம். தேவியின் கரத்தில் உள்ள தனுசு சூல சூஷ்ம பராபடிவில் காணலாம். சூல வடிவில் கரும்புவில், சூஷ்ம வடிவில் மந்திரம், பராபடிவில் மனது. தேவியின் கரத்தில் உள்ள பாசத்தை சூல சூஷ்ம பராபடிவில் காணலாம். சூல வடிவில் அது கயிறு, சூஷ்ம வடிவில் மந்திரம், பராபடிவில் ராகம், விருப்பு. தேவியின் கரத்தில் உள்ள அங்குசத்தை சூல சூஷ்ம பராபடிவில் காணலாம். சூல வடிவில் அங்குசம், சூஷ்ம வடிவில் மந்திரம், பராபடிவில் துவேஷம். புறச்சரணம் செய்யும்போது சாதகனுக்கு நாசிகர் சங்கம் கூடாது. நிலம், வீடு, மாற்றான் மனைவி இவற்றை விரும்பவோ வெறுக்கவோ கூடாது. தீயவளாய் இருந்தாலும் ஸ்திரீயிடம் கோபம் கொள்வதோ அவர்களை அடிப்பதோ கூடாது. ஸ்திரீகளுடன் சேர்ந்திருத்தல், யானையின் மீது பயணம் செய்தல், அரண்மனை போன்ற கிரகத்தில் சுகமாய் இருத்தல், மலை உச்சியில் சுகமாய் இருத்தல், அரசர்களை காண்பது, ஆடிப்பாடு சீரலை காண்பது, உற்சவங்களை காண்பது, மது மாம்சத்தை காண்பது, இப்படிப்பட்ட காட்சியை கடமிடுவது சாதகன் சித்தி பெறுவதற்கு முன்னேற்றம் அடைவதை உணர்த்தும். இந்த வச்சுங்க நிறைய பேர் கனவு காண்றேன்ற இந்த மாதிரி கனவெல்லாம் அவருடைய மந்திரத்தில் தே ஆர் இம்ப்ரூவிங்னு அர்த்தம். கருப்பு வீரர்களை காண்பது, அடிப்பது, எண்ணெய் தேய்த்துக் கொள்வது, மாற்றார் மனுடன் கூடல், அராஜக காட்சிகள், நெருப்பு, நீர், காற்று இவர்களை கண்டு அஞ்சுதல், மித்திரனின் மரணம், குருவை அலட்சியம் செய்தல், சொத்து சேருதல், வியாதி, அந்நிய மந்திரங்களை கொண்டு பூஜித்தல், இப்படிப்பட்ட காட்சிகள் கனவில் வருவது சாதகன் சித்தி போகும் தடையை உணர்த்தும். முக்கியமாக கடைசியில் கூர்மத்தை பற்றி சொல்ல. கூர்மன்னா ஆமை. இந்த ஆமை வீட்டில் நம்ம ஒவ்வொரு கிரகத்தையும் ஆமை தாங்கிறதுன்னு சொல்லப்படுறது. அதே அந்த கிராமத்தை தாங்கிறது இருக்கு, அந்த ஊரையே அந்த பிரதேசத்தையே தாங்கிறது, அந்த நாட்டையே தாங்கிறது, உலகத்தையே கூர்ம தாங்கிறது. இந்த கூர்மப்பீடத்தினுடைய முக்கியத்தை சொல்லிடுவா. 4 வகை கூர்மங்கள் உண்டு. பரா கூர்மா என்பது ஸ்திரமானது. இது 50 கோடி யோசனை தூரம் பரவி இருக்கும். இதுவே பூமியை தாங்குகிறது. இது கூர்ம ஆதாரம். அதனால கூர்ம ஆதாரத்தை வச்சு தான் சங்குக்கு அப்புறம் அந்த மகாமேருக்கு இதுக்கெல்லாம் பீடம் அமைக்கிறார், கூர்மை பீடம். அதுவே தேச கூர்மம் நாடுகளையும், கிராம கூர்மம் கிராமங்களையும், கிரக கூர்மம் கிரகங்களையும் தாங்குகின்றன. இப்படின்னு சாப்டர் 5 இதில் ஜேம்ஸ் ஃப்ரம் தந்திரராஜ தந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதான் நம்ம பார்த்துருக்கோம் அன்றைக்கி. இதோட இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இது வி ஷுட் ரீகால் ஆல்வேஸ். எத்தனை நான் நேற்று பண்ண கூட ஒரு 1 or 2 மிஸ்டேக்ஸ் நான் பேசும்போது சொல்லிட்டேன். நான் சர்பரோக சக்கரம்ன்றது சர்பரோக ஹர சக்கரம் அப்படின்னு 8 கோணம். அதாவது எத்தனை கோணங்கள்? 43 முக்கோணங்கள். 43 முக்கோணங்கள் இருக்குது. எப்படி இருக்குது? முதல்ல அந்த சதுரம், இந்த 3 சதுர கோட்டைகள் 4 வாசப்படியோடு இருக்குது. அதுதான் திரைலோக்கிய மோகன சக்கரம். அடுத்து திருவண்ணியம்ன்ற 3 ரவுண்டு வருது, அது கணக்கில் வராது. அடுத்து 16 இதழ் தாமரை, அதில் என்ன கணக்கில் வருது? திரைலோக்கிய மோகனுக்கு அடுத்து 16 இதழ் தாமரை, அடுத்து 8 இதழ் தாமரை, அதிலெல்லாம் தேவதைகள் இருக்கா.
யோகினி கணங்கள் இருக்கா. அதுக்கப்புறமா கோணங்கள் ஆரம்பம். 14 முக்கோணங்கள், வெளி 10 முக்கோணம், 14 10 24, உள் 10 முக்கோணம், 24 10 34, அப்புறம் 8 கோணம், 8 கோணம் 14 42, கடைசியில் வந்து இன்வெர்டர் ட்ரையாங்கிள் 43, 43 கோணங்கள், நடுவில் பிந்துஸ்தானம், சர்பானந்த பயன்ற பிந்துஸ்தானம். ஸோ நான் நேற்று சொல்லும்போது இந்த ரகசிய யோகினின்ற வசினி காமேசி மோதினி விமலா அருணா ஜெயினி சர்வேஸ்வரி கௌலினின்றவ அந்த 8 பேர் 8 கோணத்தில் வைக்கா. அந்த சக்கரம் பேர் சர்ப ரோக ஹர சக்கரம். ஸோ அந்த நடுவில் சேர்த்தா தான் 9 கோணம் பார்த்து நவகோண நாயகின்னு வரும்போது நடுவில் இருக்கிற கோணம் சேர்த்துட்டா அது வந்து பாலா சக்கரம் ஆகிடுறது. இந்த பாலா சக்கரம் வந்துடும். அப்போ அதே மாரியம்மனுக்கு உண்டான அதே சக்கரம் தான். இந்த சர்வரோக சக்கரமும் சர்வசித்தி பிரதா சக்கரமும் இப்போ இந்த சர்வானந்தமயம் சேர்த்துட்டா பாலை மாறி எல்லாத்துக்கும் அதே எந்திரம் தான் வந்துடும். அதையும் நோட் பண்ணணும். நீங்கள் திருவேற்காட்டில் இந்த டாலர்லாம் பண்ணி கொடுத்தா அப்படி தான் பண்ணியிருப்பேன். அதே பாருங்க. ஸோ இப்போ வந்து அதிரகசிய யோகினின்றவ இந்த சென்ற முக்கோணத்தினோட 3 பகுதியாக உட்காந்துருக்கா. அதே மாதிரி திதிநித்தியா தேவதைகள் இந்த சென்ற முக்கோணத்தினுடைய ஒவ்வொரு பட்டையிலையும் 5 பேர் இருக்கா. அது காமேஸ்வரி பகவான நித்தியக்கின்னா பேருண்டா வன்னிவாசினி மகாவஜ்ரேஸ்வரி சிவதோதி துரிதா குலசுந்தரி நித்யா நீலபதாகா விஜயா சர்வமங்களா ஜோலாமான் சித்ரா. இவாளுக்கு ஒரு திதிக்கு ஒருத்தருக்கா வச்சு பூஜை பண்ணுறது பண்ணிட்டு மகாநித்யா பரமேஸ்வரது சென்டராக இருக்காவோ. ஸோ அவளுக்கு பூஜை பண்ணுறது. திதிநித்யா பூஜை ஏன் தெரிஞ்சு கேட்குறா நிறைய பேர். அது காரியம் நடக்கணும்னா ஆற்றுல பையனுக்கு வேலை கிடைக்கணும், பொண்ணு கல்யாணம் ஆனோம், பிள்ளை கல்யாணம் ஆனோன்னா திதிநித்யா பூஜை பண்ணணுங்க. இந்த திதிநித்யா புக்கு இதில் கிரி ட்ரைனிங் கிடைக்கிறது. 51 நாமாவளி அது சொன்னால் போதும். அந்த காயத்ரி சொல்லி அந்த 51 நாமாவளி சொல்லி புஷ்பம் வச்சுக்கணும். ஒரு 100 பூ தான் பண்ண முடியும் பூஜையெல்லாம். தினம் ஒரு நைவேத்தியம் பண்ணணும். அதை வந்து 45 நாட்கள் திரிபட்சத்தை பண்ணணும். அது திதிநித்யா. அது வந்து காரிய சித்திக்காக பண்ணுறது. நீங்கள் பண்ணலாம் ஒருத்தர் கேட்டுக்கா, என் காரியங்கள்லாம் முடிஞ்சு போயிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. இப்போ நான் எதுவும் வேண்டுதல் வச்சுக்கல. இப்போ ஜென்ரலாக கோவில் கட்டணும் ஒன்று பிளான் இருக்குது. அது வந்து இட் வில் டேக் டைம், லாங்கர் ப்ராசஸ். அது இப்போ உங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, வேலை, கல்யாணம், குழந்தை பிறப்பு இதுக்கெல்லாம் திதிநித்யா எங்கள் காலத்தில் நிறைய பேர் பண்ணி நடந்திருக்கு உடனடியாகவே. திதிநித்யான்னு அவ்வளோ பராக்கிரமம் உடையவாவ, ராஜராஜேஸ்வரனுடைய அன்னைக்கு உண்டான ரெப்ரசன்டேட்டிவாக தான். அதே நம்பணும். ஸோ அந்த ஸ்ரீவித்யாக்கிரமத்தில் வரும்போது இந்த நம்பிக்கை தான் மெயினாக. நம்பிக்கையே வாழ்க்கையின் உயிர் நாடி சொல்லியிருக்கா பெரியோர்கள்லாம். ஸோ அதை மனசில் வச்சுட்டு திதிநித்யா பூஜை பண்ணுங்க. அவாளுக்கு உண்டான எந்த நித்தியான்னு தெரிஞ்சுங்க. ஒரு நித்தியான்னு எடுத்து எக்ஸப்ட் துரிதா மட்டும் தேய்பிர அஷ்டமி வளர்பிரை அஷ்டமி எல்லாம் துரிதா 8வது அப்படியே வருவோம். காமேஸ்வரி எடுத்துட்டா அமாவாசைக்கும் காமேஸ்வரி, சுக்ல பிரதமைக்கும் காமேஸ்வரி வருவோம். சித்ரா எடுத்தால் பௌர்ணமிக்கு சித்ரா, கிருஷ்ணபட்ச பிரதமைக்கு சித்ரா வந்துடுவோம். இந்த கடைசி. ஸோ அவள் எந்த திதியில் பிறந்தான்னு பார்த்துட்டு அந்த காயத்ரியை சொல்கிறது பாருங்க. இதெல்லாம் சொல்லியிருக்கேன். யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பூஜை பண்ணுங்க. இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவேற்றுகிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.